Hi friends, welcome to Saba Suvai. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கிட்ஸ் ஃப்ராக்கோட நெக் டிசைன். இதில் நெக் ரொம்ப பிளெயினாக இருந்துச்சு. இதில் ஒரு ரோஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதுதான் இப்போ போட போகிறோம். நாம் பண்ண போகிறது ஸ்பைடர் வெப் ரோசஸ். நெக்கோட சென்டரில் மினிமம் சைஸில் சின்னதாக ஒரு 3 சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் இருந்து இந்த மாதிரி ஒரு 5 லைன் வர மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த லைன்ஸுக்கு நான் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்கும். நாம் இந்த இடத்துல மொத்தம் 3 ரோசஸ் போட போகிறோம். அதனால் 3 சர்க்கிளுக்குமே ஃபஸ்ட்டு லைன் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இதில் ரோஸ் போட போகிறோம். இதுக்கு சாட்டின் ரிப்பனும் அதுக்கு தகுந்த மாதிரி நீடிலும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நீடிலோட காது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரிப்பன் போகிற மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே விட்டுக்கலாம். கொஞ்சம் விட்டாச்சு. எட்ஜஸில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. சர்க்கிளோட சென்டர்லேருந்து சாட்டின் ரிப்பனை வெளியே எடுத்துக்கோங்க. 1 டைம் மட்டும்தான் ரிப்பன் இந்த மாதிரி ஃப்ராக்குள்ளே ஸ்டிச் ஆகி வெளியே வரும். எடுக்கும்போது டைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மெதுவாக திருகி வெளியே எடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஃபேப்ரிக் எந்த ஃபால்ட்டும் ஆகாது. ரிப்பன் எந்த இடத்துல வெளியில் வருதோ அங்கேருந்து செகண்ட் லைனில் ரிப்பனை ஊசியை விட்டு வெளியேடுங்க. இதே மாதிரி ஒரு லைன் விட்டு ஊசியை மாற்றி மாற்றி சர்க்கிளாக சுற்றிட்டே வரணும். ஃபுல்லாக நடுவில் இருக்க த்ரெட் மறையிற வரைக்கும் சுற்றணும். இதே மாதிரி 3 ரோசஸும் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா நூலும் மறைஞ்ச பிறகு ரோசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கீழ்ப்பக்கமாக ஊசியை எடுத்து கீழே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல ஃப்யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிப்பன் பிரியாமல் இருக்கும். அடுத்த ரோஸுக்கு நான் பேபி பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்.
3 ரோஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ரோஸஸோட சென்டருக்கு கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருக்க த்ரெட்டு தெரியாமல் இருக்கும். அடுத்ததாக இந்த ரோஸஸ்க்கு நாம் லீஃப் டிசைன் பண்ணணும். லீஃபுக்கு நான் சாட்டின் ரிப்பன்லேயே லீஃப் டிசைன் வரைஞ்சிட்டேன். இப்போ அதுக்கு மேலே கம் தடவிக்கலாம். கம் தடவிட்டு அது காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா பிரியாமல் வரும். எல்லா லீஃபும் போட்டாச்சு. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆக விடுங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா லீவ்ஸையும் நம்ம இப்போ ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல லீவ்ஸ் தேவைப்படுதோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க லீவ்ஸ் ஒட்டிக்கோங்க. அடுத்ததாக இதில் அங்கங்கே ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். ரொம்ப ஈஸியாக நாமளே செய்யக்கூடிய எளிமையான டிசைன் இது. உங்கள் குட்டீஸோட ஃப்ராக்லேயும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.